பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் ரொம்பவே கடுப்பாக உட்காந்துட்ருக்காரு. செந்தில் வந்து சென்னைக்கு போய்ட்டு வந்தான், பணத்தை வாங்காமல் வந்துட்டான். அவர்கிட்ட பணம் வாங்குறதே பெரிய குதிரை கும்பாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் வந்து இவன் வேற வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்கார். அவருக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. அவர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. உடனே செந்திலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டே எங்கிட்ட இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து சாமான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்லா லட்சணமாக தான் டெலிவரி பண்ணுவோம், உடனே கடைக்கு வா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்பான்ட்டு கிடக்க, சென்னைக்கு அனுப்புனேன், உன்னை பணம் வாங்கிட்டு வருவான்னு அனுப்புனேன், இல்லைன்னா உன்னை எப்படி அனுப்பியிருப்பேன் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே பதிலே சொல்லாமல் முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமரேச மாமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாண்டியா அதுக்கு மட்டுமா அவன் போனான், அவன் பொண்டாட்டி ட்ரைனிங்கு, அதுக்கு கூட போயிருக்கான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்களும் புரிஞ்சுட்டு தான் பேசலையா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. மீனா ட்ரைனிங் போகிறான், இவன் அங்கே சும்மா தான் இருக்கான். அப்போ ட்ரைனிங் போகிற நேரத்தில் வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துருக்கலாம், ஆனால் வந்து வரலை வைக்கலை அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் கதிர் வந்துடுறாரு. வந்தோடனே செந்தில் ஒரு மாதிரி இருக்காங்க. மறுபடியும் பாண்டியன் சொல்கிறாரு, இவன் வந்து வேணும்னே தான் வாங்கிட்டு வரல வைக்கலை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2,00,000 மேலே வந்து பணம் வரணும், எப்படி வரப்போகுது? அந்த 2,00,000 வந்தால் நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணதுக்கு நல்லா இருக்கும்ல, பணத்தோட அருமை எனக்கு என்ன தெரியுது, அது தெரியுது இது தெரியுதுன்ட்டு கிடக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அண்ணியே வந்து கூட்டு போக தான் அண்ணன் போனாங்களே தவிர்த்து உங்கள் வேலையை பார்க்கறதுக்கு சென்னைக்கு போகல. நீங்கள் தான் வந்து அண்ணனை வச்சு வேலை வாங்கணும்னு நினச்சிங்க. அண்ணனும் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சிச்சு. எவ்வளோ வேலை தான் செய்ய முடியும்? அவங்களுக்கும் வந்து 4 இடம் போகணுன்னு இருக்காதா? அவங்களும் சின்ன சிறுசு தானே அப்படிங்கிறாங்க. டேய் நீலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. தாத்தா நான் இவர்கிட்ட பேசணும்னு வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாட்டி வந்து உங்களை நேரத்தோடு இன்றைக்கி வீட்டுக்கு போகணுமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாரு. பார்த்தீங்களா மாமா இவனுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு இவன் சப்போர்ட்டாக பேசுகிறான். அவன் இந்த தூக்கில் தான் செந்தில் ஆடுதான் அப்படிங்கிறாங்க. அப்பா இல்லைப்பா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. அவர் இப்போ அதிலே பேச முடியல. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என்னமோ செய் அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு எந்திரிச்சு போகிறாரு. உடனே கல்லால் போய் உட்காந்துருக்காரு செந்தில். உடனே குமரேச தாத்தா கேட்குறாங்க, தாத்தா பாருங்கள் அப்பா எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேசுன மாதிரி உங்கள் அப்பாட்ட நீ பேசவே மாட்டேங்கியா, உள்ளதை சொல்ல வேண்டியதானே? என் பொண்டாட்டியை வந்து நான் ட்ரைனிங் கூட்டி போயிருக்கேன், கூட இருக்கக்கூடாதா? நான் அங்கே வேலை கொடுத்தீங்கன்னா எப்படி செய்ய முடியும்? ஓரளவு வேலை செஞ்சுட்டேன், மற்ற வேலைக்கும் என்ன செய்யலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டா எப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்கணும்லாப்பா. நீ வாய் திறந்தால் தானே இது பண்ண முடியும். அழுத பிள்ளை தானப்பா பால் குடிக்கும், நீ வந்து உள்ளதை சொல்லணும்லாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உள்ளதை எங்கள் அப்பாட்ட சொல்லதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அவருக்கு கேள்வியும் கேட்டு அவரே பதிலை சொல்லிக்கிறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பார்ட்டிக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னாச்சு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுவேன்னு சொன்னீங்க, போடவே இல்லை, எங்கள் அப்பா அடித்தாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி நீ சொல்லுது சரி தான், பாண்டியன் ஒரு டென்ஷன் பார்ட்டி, அரை மணி நேரம் ஆகும் 1 மணி நேரம் ஆகும்னு நான் சொன்னோம்னா பெரிய இதாயிரும். ஆனால் ஒன்றும் இல்லை தம்பி, இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும். அதை நீ உங்கள் அப்பாட்ட நீனே சொல்லிடு. ஏன்னா உங்கள் அப்பா டென்ஷன் பார்ட்டி, இவ்வளோ காலம் தொழில் பண்ணு தான் வைக்கும், பணத்தில் உங்கள் அப்பா கரெக்டாக இருப்பார். நானும் கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கடன் ஆகிட்டு தம்பி, அதனால தான் எனக்கு உங்கள் அப்பா ஃபோனே எடுக்க முடியல. நான் பணத்தை போட்டுவிட்டு உங்கள் அப்பாட்ட பேசலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி என்னாச்சு போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷத்தில் பணம் போட்டுவிட்டுதாங்க செந்திலுக்கு. செந்தில் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுது. பணம் வந்தோடனே அந்த பணத்தை நேராக பாண்டியன் அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிட்டுதாங்க. போட்டுவிட்டப்பா பணம் வந்துருச்சு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டோம்பா அப்படிங்கிறாங்க. பணம் வந்துருச்சா, சரி 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 அப்படின்னு கூட இருந்தார். உடனே அந்த பார்ட்டிக்காரர் ஃபோன் அடிக்கார் பாண்டியனுக்கு. பாண்டியன் பணத்தை போட்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஒன்றும் இல்லை, பணம் வந்து நானும் ரொட்டேஷனுக்கு தேவைப்படுது, அதனால தானே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாண்டியா, உங்கள் பையன் வந்து கரெக்டான அணுகுமுறையை பண்ணார், வச்சார், என்னால் தான் பணம் கொடுக்க முடியல. சரியா, நான் அன்னைக்கு கூட வந்து 5 நிமிஷம் தான் நின்றாருன்னு சொல்லிவிட்டேன், ஆனால் வந்து ரொம்ப நேரம் தான் நின்றுருக்காரு வச்சுருக்காரு. செல்லு ஆஃப் ஆக போகுது, அதனால் வந்து அண்ணன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என் வேலை பார்க்குற ஆள்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. நான் கேட்காம தான் உன்கிட்ட தவறான பதிலை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காரு பாண்டியன். பரவாயில்ல, செந்தில் வந்து வெயிட் பண்ண தான் செஞ்சுருக்கான், தப்பு அவர் மேலே, நான் செந்தில் மேலே நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு வராரு. செந்திலே அப்படிங்கிறப்பா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட உள்ளதை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ரொம்ப நேரம் நின்றுருக்க, செல்லு ஆஃப் ஆகிருக்கு, அதனால தான் நீ ரூமுக்கு போயிருக்க, இந்த விஷயம் தெரியாமல் நான் வேறு ஒன்று வந்து சத்தம் போட்டேன், சாரிப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் வந்து அவன் பணம் தர, இப்போ நம்ம அந்த கடைக்கு தேவையான பொருளுக்கு பணம் தேவைப்படுதே, அவர் இன்னும் தரலையேங்கிற கோவத்தில் தான் எதாவது பேசிட்டோம்பா, கொடுப்பா அப்படிங்கிறாங்க. பாண்டியா அது செந்திலுக்கு இன்றைக்கே ஒன்றும் பார்த்துட்ருக்கான், சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்ருக்கான், அவன் குணம் தெரியாதா, விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோத்துக்குள்ளே சீக்கிரம் முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை, அதான் நமக்கு பெருசாக நினைக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வேலை செய்கிற இடத்துல வந்து கதிரை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. கதிர் எல்லா பக்கமும் டெலிவரி சூப்பராக பண்ணுறாங்க, கதிரை வந்து வேறு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. ஆமாம் அவன் சாப்பாடு டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பெர்மிஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க மற்ற ஸ்டாஃப்லாம்.
இன்னும் இதில் மேனேஜ்மெண்ட்டே கதிர் தான் பார்க்க போகிறேன். கதிர் வந்து இதில் மேனேஜர் மாதிரி பார்க்க போகிறாரு, வைக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, சார் நான் காலேஜ் படிக்கிறேன், பார்ட் டயத்தில் தான் வந்து நான் வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நீ மேனேஜ்மெண்ட் பார்க்க சொன்னீங்கன்னா என்னால் பார்க்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தம்பி உன்னால் முடியும், மேனேஜ்மெண்ட் வந்து உனக்கு ஆஃப் தான் கொடுத்துருக்கோம், பாதி ஆஃப் நானே பார்த்துப்பேன், நீ பாதி, நான் ஓனருங்கிற முறையில் பாதி பார்த்துக்கிறேன், நீ மீதியை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே நான் பார்த்துக்க முடியுமா சார், எனக்கு வயசு கொஞ்சம் வயசு அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர், நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வரும்போது இப்படி நீங்கள் பண்ணிடுவீங்களா வச்சுருவீங்களான்னு நானே யோசனை பண்ணேன். ஆனால் நீங்கள் இந்த பிரான்ச்சிலே அதிக சேல்ஸும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அதிக வருமானம் உங்களால் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக ஏதாவது செய்யணும், அதனால தான் உங்களுக்கு இந்த பிரான்ச் மேனேஜராக உங்களை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கதிருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னையிலேருந்து மாத சம்பளம் உங்களுக்கு 25,000 கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து மாதம் மாதம் சம்பளம் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் டெலிவரி போகிறவங்கள வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்துப்பேன், நீங்கள் 2 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்துக்கணும், 12 மணி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வீட்டுக்கு வரும்போதே பண்டம்லாம் வாங்கிட்டு வர்றாரு. இதை பார்த்தா ராஜி கேட்குறாங்க, என்ன பண்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறாங்க. என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா வேலை பார்க்குற இடத்துல என்ன மேனேஜர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மேனேஜர் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாதம் 25,000 சம்பளம், 2 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பார்க்கணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ பார்த்துருவியா அப்படிங்கிறாங்க. உணவு டெலிவரியே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், இது பண்ண முடியாதா, எல்லோரையும் அங்கே போங்க இங்கே போங்கன்னு அனுப்பணும், அது போக ஏதாவது ஒன்றுனா மேனேஜ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, மாத சம்பளம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் அப்பாவுக்கு வந்து நம்ம மாதம் 25,000 கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் உடனே போய் இதை உங்கள் அம்மாட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் பெரிய ஆளாயிட்டார் அப்படிங்கிறாங்க. என் பையன் பெரிய ஆளான அப்புறம் தான் உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை காமெடியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்ன 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 சந்தோஷமான செய்தி, வேறு எதுவும் உங்களுக்குள்ளே எதுவும் இதா அப்படிங்கிறாங்க. அக்கா அதை விட சந்தோஷமான செய்திக்கா, அதை விட சந்தோஷமான செய்தி என்ன அப்படிங்கிறாங்க. என் ஆளுக்கு நிரந்தர வேலை கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன நிரந்தர வேலை கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் வந்து அங்கே உணவு டெலிவரி தானே பண்ண போனார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கதிர் அதுக்கு தான் போனான் அப்படிங்கிறாங்க. அதுலேயே மேனேஜர் ஆகிட்டாங்களா, மாதம் 25,000 சம்பளமா, சரி சூப்பரு அப்படின்ட்டுருக்காங்க. என்னடி சொல்கிற, அப்போ அந்த வேலை பார்த்தானா இவன் காலேஜ் போக மாட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, இல்லைத்த அதெல்லாம் போக தான் செய்வாங்க, இது வந்துட்டு 2 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கணும், ஏசியில் உட்காந்துக்க வேண்டியதான், எல்லோரையும் வேலை வாங்க வேண்டியதான், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என் புள்ள நீ வந்த நேரம் மேனேஜர் ஆகிட்டேனடி அப்படின்னு சொல்லி ராஜி கன்னத்தை பிடிச்சி முத்துறாங்க கோமதி. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் வந்த நேரம் உங்கள் பையனுக்கு ஒன்றும் வரல, ஆனால் உங்கள் சின்ன மருமகன் வந்த நேரம் மேனேஜர் ஆகிட்டார் உங்கள் பையன் அப்படிங்கிறாங்க. இல்லடி நீ வந்த பிறகும் செந்தில் சந்தோஷமாக தான் இருக்கான், அவனுக்கு என்ன குறை, நீ வேலை பார்க்குற, வேலை பார்த்தாலும் வேலை பார்க்குற மாதிரியா நீ வந்தா பண்ணதே இல்லைல்ல, சராசரி மனுஷி மாதிரி தானே இருக்குது, அவனை வந்து அன்பாக தான் நடத்துகிற, மரியாதை தான் நடத்துகிற, அது தானடி வேணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்தோடனே ஸ்வீட் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க ராஜி. என்னம்மா எதுவும் விசேஷமா ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் வீட்டுக்கார் வந்து மேனேஜர் ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு, மேனேஜர் ஆகிட்டானா, அம்மா அவன் படிக்க போலையா போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் படிக்க போகிறாங்க, பார்ட் டைத்துக்கு வேலைக்கு போனாங்களா, அந்த கம்பெனியில் வந்து மேனேஜர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியனுக்கு மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம், என் பையன் பொறுப்பாக இருக்க விதனை அப்படி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு சிரிச்சிட்டு அப்படி, அம்மா சரி சரி எங்கேயும் ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுமா, அங்கே கூட கோவமாக எதுவும் பேசிடாம அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. பாத்தியாடி உங்கள் அம்மா கதிர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் நேரில் பார்க்கும்போது பாரு 2 பேரும் வந்து எதிரும் புதிருமாக இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒன்றுனா விட்டுவே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க கோமதி மீனாட்ட. மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாத்த நம்ம தான் வந்து அவங்க 2 பேரும் எதிரும் புதிராக இருக்காங்களோன்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் வந்து 2 பேரும் மறைமுகமாக பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை கதிர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்போ ராஜி போய் காலை அமுக்கி விடுதாங்க. காலை அமுக்கி விட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. நீ ஏன் காலை அமுக்கிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் உனக்கு காலை அமுக்கினா ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை காலை அமுக்கிற அளவுக்கு நான் பெரிய இது எதுவும் செஞ்சிடல அப்படிங்கிறாங்க. கதிர் படிச்சுக்கிட்டே இப்படி வேலை பார்த்து என்னை காப்பாற்றுற, இது எவ்வளோ பெரிய விஷயம், நானும் வயசு தான், நான் வந்து உனக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இல்லை இருக்கல முடியல அப்படி இப்படின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வா, அதுவே போதும்
அப்படிங்கிறாங்க. நீனும் எனக்கு ஒரு தகப்பன் மாதிரி தான். எங்கள் அப்பாவை பிரிஞ்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்து இன்றைக்கி நீ தகப்பன் மாதிரி நீ என்னை பார்த்துக்கிற எனக்கு நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கதிர் சிரிச்சுக்கிட்டே திரும்பி படுத்துக்கிறாரு. இங்கே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். சரி அவன் காலை அமுக்கி விடுதுன்னு யாருக்காவது நம்ம வந்து கதிரை தொட்டுட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி பயங்கர சந்தோஷமாக இருக்கும், உன் ஆளுக்கு வேலை கிடச்சிட்டுங்கனால சந்தோஷமாக இருக்கியா இல்லை வேறு எதுவும் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அதுவும் சந்தோஷம்தான், இது அதுக்கு மேலே அவர் மேலே நான் கை வச்சுட்டேனே அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றை பார்க்க சிரிப்பாக இருக்குது ராஜி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் கால் வலியில் படுத்துருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை அமுக்கி விட்டேன், ஆனால் வந்து கதிர் எந்திரிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் பேசாத அத்தை முன்னாடி அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லத்த ராஜி வந்து கதிரை வந்து கதிர்னு பேசுகிறா அப்படிங்கிறாங்க. கரெக்டானதான் பேசுகிறா, அவன் புருஷன் தானே, அதுபோக 2 பேரும் ஒரே வயசு தானே. ஆனால் வந்து உங்கள் மாமா முன்னாடி அப்படி பேசாதடி, அவர் எதுவும் வருத்தப்பட்டுறாம அப்படிங்கிறாங்க. அது எப்படி அத்தை பேசுவேன் அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வராங்க. வந்துட்டு அத்தை நீங்கள் 3 பேருமே நல்லா க்ளோஸாக பேசுகிறீங்க, ஏன் தான் பேச மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நானும் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் வந்து ராஜிட்ட நல்லா பேசுகிறீங்க, மீனாட்ட நல்லா பேசுகிறீங்க, ஏன்ட்ட தான் ஒழுங்காக பேச மாட்டேறீங்க வைக்க மாட்டேறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராஜி வந்து எனக்கு அண்ணன் மகா, எதித்த வீட்டிலே இருந்தாலும் அவட்ட நான் சரியாக பேசிக்கிட்டதே கிடையாது. மீனா வந்து செந்திலை லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தா, பல எதிர்ப்புக்கு மத்தியிலே என் பையனை வேணும்னு வந்திருக்கா. அப்போ மத்தியிலேருந்தே க்ளோஸாக பேசிட்டு நீ வந்து கொஞ்ச நாள் தானம்மா ஆச்சு, போக போக வந்துட்டு நல்லா பேசிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை நானே உங்கள்கிட்ட தினம் வந்து பேசுவேன் அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இன்றைக்கி நிறைய காய்கறி அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாத்த இன்றைக்கி வந்து ஒரு விருந்து சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. யாரும் வராங்களா அப்படிங்க. இல்லை தடப்படலான சாப்பாடு நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தான் இன்றைக்கி விருந்தே வைக்க போகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எம்மா அப்போ எல்லாரையுமே மதியம் வர சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அவங்க எதுக்கு வரணும், நானே போய் கொண்டு கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. ராஜிக்கிட்டேயும் மீனாட்டையும். அத்தை அவங்ககிட்ட சொன்னாங்க, அவங்க மாமியார் மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் தானே தான் இந்த வீட்டில் மாமியார், நீங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணணும், உங்கள் சொல்ல தான் அவங்க கேட்கணும், அவங்க சொல்ல நீங்கள் கேட்குறது மாதிரி இருக்குது. அவங்க என்னமோ சமையலுங்கிறாங்க, அங்கே கொண்டு போவாங்கிறாங்க, வைக்கப்பாங்கிறாங்க, என்ன தான் கதை அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அங்கே சமையல் எல்லாம் பண்ணி வெளியே எடுத்து கொண்டு வராங்க. உடனே ஏம்மா நீ உன் புருஷனுக்கு வேணால் சாப்பாடு கொண்டு போ, கடைக்கெலாம் சாப்பாடு கொண்டு போக தேவையில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அத்தை என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமா தான் என்ன கொண்டு வர சொன்னாங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரெலாம் அதை சொல்லலை, அதுபோக செந்தில் வீட்டில் வந்து சாப்பிடவும் ரெஸ்ட் எடுக்கவும் தான் அவங்களுக்கு பிடிக்கும், பழனிக்கும் அப்படி தான். கதிரேசன் மாமாவும் அந்த மதிய கேப்பில் வந்து சித்தப்பா கதிரேச சித்தப்பாவும் வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவார். இப்போ நீ சாப்பாடு கொண்டு போனால் உங்களுக்கு யாருக்குமே ரெஸ்ட்டு கிடைக்காது, வேலை செஞ்சால் இடையில கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்ல அப்படிங்கிறாங்க. அத்தை உழைக்கிற வயசில் ரெஸ்ட் எடுத்தோம்னா வருமானம் எப்படி வரும், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, வேலை செய்யும் போது இடையில வந்து ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது, அப்படின்னா தான் நிறைய வருமானம் வரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமாம்மா உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டுருக்காங்க. நீ கொண்டே போக வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கொண்டு போய் தான் தீருவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. டபார்னு தங்கமயில் பார்க்குறாங்க. அத்தை ஒரு டம்மி பீஸ் தான், இந்த வீட்டில் வந்து மாமா தானே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஃபோன் அடித்து மாமா நான் வந்து சாப்பாடு கொண்டு வரணுமா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா உனக்கு சிரமமாக இருக்காம்மா, சிரமமாக இருந்தால் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ஃபோன் வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்னத்தை நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க, அவங்க கேட்கவே மாட்றாங்க அந்த தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கிற மாதிரியா இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்லுதம்மா, இவள் வந்து இயல்பாக இல்லை, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் போகிற பக்கம் பார்த்தா சண்டையில் விட்டுருவா போல், நான் வந்து கொண்டு கூட போவேண்டாங்க, ஆனால் வந்து இவள் கொண்டு போவாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, அத்தை தங்கமயில் வந்து நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டிருக்கு, நேராக போய் மாமாட்ட சொல்லி உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை விட்டுட்டா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அவள் சொல்லதை கேட்டுட்டு ஏன்டா இப்படி சண்டைக்கு வருவார் அப்படிங்கிறாங்க. வந்தால் என்ன பண்ணுவீங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, இங்கே இப்போ நம்மக்கிட்ட உடையில் பேசுகிற மாதிரி அங்கேயும் போய் அத்தை வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் மதியம் ரெஸ்ட்டு கிடைக்கணும் வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் திரும்பி சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டா அப்படிங்கிறாங்க. சொல்லாட்டா எல்லாத்துக்கும் நல்லது தான், சொன்னால் அந்த வீட்டில் வந்து சாயந்தரம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா. என்னடி என் புருஷன் வந்து என்னை வந்து இன்னும் பேசிடுவார் வச்சிருவான்னு நினைக்கிறீங்களா, என் புருஷன் உனக்கு எங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும், எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே தெரியும், என் புருஷன் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார், அப்படிலாம் என் மேலே கோவப்பட மாட்டார் வைக்க மாட்டார் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரி இத்த அப்படி நடந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க.
மீனா உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, ட்ரைனிங் போன எங்களுக்கு 12 பேருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கும் ரெஸ்ட்டு தான், வீட்டில் தான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் சமைச்சு தரணுமாத்த அப்படிங்கிறாங்க. அந்த தங்கமயிலுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுருக்காள. அவள் காப்பி போட்டது எனக்கு பிடிக்கவே இல்லை ராஜி. மீனா, நீங்கள் 2 பேரும் எனக்கு காப்பி போட்டு அத்தையை கொண்டு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பி போட்டு 3 பேருமே குடிக்காங்க. நம்ம 3 பேரும் காப்பி போட்டு கிச்சனில் குடிச்சு எவ்வளோ நாளாச்சுன்னு. தங்கமயில் வந்ததுலேருந்து இதுவே நடக்க மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை, தங்கமயில் வந்து நம்மளுக்கு தான் அங்கே உள்ளே போகிறதுக்கே கிச்சனுக்கு போகிறது தான் அனுமதியே கிடையாது. அப்படி ஊடையில் போனால் கூட அவங்க பையன் வந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. மீனா, என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நான் வந்து ஒரு நாள் உள்ளே போயிட்டேன். அங்கே சரவண மாமா வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நானே பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கா உங்களுக்குள்ள அப்படிங்கிறாங்க. எல்லாரையுமே அவள் கவர் பண்ணி வச்சுருக்காள்டி. என் வீட்டுக்காரர் எல்லாமே இன்னும் வரும் காலத்தில் தங்கமயில் பேச்சு தான் கேட்பாரோ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. அத்தை, அதான் 100% நடக்க போகுது அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அத்தை, நான் ஒன்று சொல்லுவேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அதை கேட்டு ஏதாவது சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா, என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, பழனி சித்தப்பாவுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தான் பொண்ணே யாரும் கொடுக்க மாட்டேங்காங்களே, படிக்கலை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் நல்ல பையன் தான், என் தம்பி. குடிக்க மாட்டான், வைக்க மாட்டான், ரொம்ப சிக்கனக்காரன், பொய்யெல்லாம் பேச மாட்டான். அப்பேற்பட்ட பையனை கெட்டது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, சித்தப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் அத்தை, உங்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. ரொம்பலாம் வயசு கிடையாது, சரணனோட ஒரு 2-3 வயசு தான் மூத்திருப்பான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. அப்போ சரவணமாவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கல, இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியும் மீனாவும் ஆமாண்ணே, பொண்ணு கிடைக்கணும்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. டபார்னு மீனாவுக்கு ஒரு யோசனை வருது. யோசனை வந்தோடனே, அத்தை, நான் ஒன்று கேட்பேன், ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, என் மேலே கோவப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ என்ன அப்போ கோவப்படுற மாதிரி எதுவும் கேட்க போறியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அத்தை, நான் ஒன்று கேட்பேன், ஆனால் வந்து சரின்னா சரின்னு சொல்லுங்கள், சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி கேளு அப்படிங்கிறாங்க. ராஜி, நம்ம பேசிக்கிறத கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு பயமாக இருக்குக்கா, அத்தை எதுவும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லுங்கடி, நீங்கள் எதுவும் பேசி வச்சுட்டு என்கிட்ட எதுவும் கேட்க போகிறீங்களா? எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் கேட்க எனக்கு பயமாக இருக்குது, வேறு எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. பழனி யாரையும் விரும்புகிறானா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. சித்தப்பா விரும்பினா தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லையே அத்தை, அழகாக நம்ம அந்த பொண்ணை கட்டி வச்சிடலாமே, அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பிரச்சனை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, அரசி படிச்சிட்ருக்கா. ஆமாம், அரசி தான் படிச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அவளும் மேஜர் தான் அப்படின்னு மீனா ஆரம்பிக்காங்க. ஆமாம், மேஜர் தான், அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. பேசாமல் பழனி சித்தப்பாவுக்கும் அரசிக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாண்ணே, அவங்களுக்கு 2 பேரும் முறை தானே அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே ஷாக்காகி உட்காந்துடுறாங்க கோமதி. என்னடி சொல்கிறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவருக்கும் வயசு போயிட்டுருக்கு, எப்படியும் அரசி வந்து ரொம்ப செல்லமாக நம்ம வச்சிட்ருக்கோம், அவளை வெளி இடத்துல கட்டி கொடுத்தா அப்படின்னா அவங்க வந்து எப்படி பார்த்துக்குறாங்கன்னு தெரியாது. அரசிகிட்ட பேசின வகையில் அவன் யாரையும் விரும்பின மாதிரியோ வச்ச மாதிரியோ இல்லை, அப்பா அம்மா சொல்ல தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ ராஜியும் அவனும் பேசிகிட்டு இருக்கும்போது, அடுத்தாப்புல டிகிரி முடிச்சுட்டு எனக்கு கல்யாணம் தான் முடிச்சு வைப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லியிருக்கா. அப்படி சொல்லும்போது வந்து அவளுக்கு கல்யாணம் முடியல, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் வந்து பழனி சித்தப்பாவை கெட்டதுக்கு அவளுக்கு விருப்பமாக இருக்கா இல்லையான்னு தெரியலை. ஆனால் உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இருக்கா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஷாக்காகி உட்காந்துருக்காங்க. ஆகா, ஆள் வந்து ஷாக் ஆகிட்டு போலையே, பொண்ணு கொடுக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி, இது வாய்ப்பே இல்லை, உங்கள் பழனி சித்தப்பா கடைசி வரைக்கும் ஆண்டி பண்டாரமாக தான் இருக்கணும்னு நினைக்கேன். இல்லைன்னா போகிற பக்கம் பார்த்தா நீனும் நானும் எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்து தான் கட்டி வைக்கணும், இல்லைன்னா சரணமாக கலைஞ்ச மாதிரி தான் நம்ம சபதம் எடுத்து தான் அலையணும் உங்களுக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி, ஏண்டி நீங்கள் சொல்லுது வந்து என்கிட்ட மட்டும் சொல்லலையே, உங்கள் மாமாக்கிட்டேயே வேறு யார்ட்டையும் நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, நீங்கள் தான் எங்கள் ஃப்ரெண்டு, நான் உங்கள்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான், எனக்கெலாம் சம்மதம் தான், என் தம்பிக்கு பொண்ணு கட்டி கொடுக்க நான் எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அவனை மாதிரி மருமகன் எங்கள் மாப்பிள்ளை எங்கே கிடைப்பாங்க. அரசியும் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம், அவளும் நம்ம வீட்டிலே இருந்துருவாள்ல, அவளை பிரியவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் வீட்டுக்காரர் தான் எப்படின்னு தெரில அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்களை விட வந்து அரசி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு மாமா, அப்போ உங்கள் மேலாம் என் வீட்டுக்காரர் பாசம் வைக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை, வச்சுருக்காங்க, இருந்தாலும் பெத்த மகங்கும் போது வந்து அரசி மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக வந்து அரசிக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சம்மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஆனால் அவள் எப்படி சொல்லுவா, அவள் படிச்சுட்டுலாம் இருக்கா அப்படின்னுட்டுருக்காங்க. இல்லை, பழனி சித்தப்பாவுக்கு வயசாகிட்டே போகுது, அவருக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்ல, அடுத்தவளை கட்டினா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட கொண்டு போயிடுவாங்க. பழனி சித்தப்பாவை ராஜி வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டாங்க,
வேற ஒருத்தவங்கள கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வீட்டில் இருந்தாலும் சரியாக வராது. அப்போ ஒரே முடிவு பழனி சித்தப்பாவும் இந்த வீட்டில் இருக்கணும், செல்லம்மா இருக்கிற அரசியும் வந்து இந்த வீட்டிலே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் வழி. இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மீனா கோமதிட்ட. கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுறது 100% உண்மை. இதை நான் ஒரு நாள் நினச்சி பார்க்கல. அவனுக்கு கல்யாணம் முடித்தா இருக்கேன்னு சொல்லும்போது இந்த வீட்டில் வந்து வேற ஒரு பிள்ளைய கட்டி கொண்டு வைக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு மச்சினனுக்கு என் வீட்டுக்காருக்கும் அவனுக்கும் வேண்டாத மாதிரி ஆயிடக்கூடாது. அதுபோக அரசியை கட்டி வச்சு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி எங்கள் அண்ணன்மாரும் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, சொத்துலேயும் பங்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்படியா இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் சொல்லுறது சரிதான், இதுக்கு நம்ம எப்படி தான் இதை கதையை சாதிக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதை என்கிட்ட விடுங்க அத்தை, இதை நான் வந்து இந்த பழத்தை கனிய வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. மூட்டை வந்து கரெக்டாக ராஜி போட்டுருவா அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க ராஜி, அக்கா நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கக்கா, நான் கூட சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகணும், அரசியும் வந்து கஷ்டப்படாமல் நம்ம வீட்டிலே சந்தோஷமாக இருக்கணும், இதாங்க என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதின்னு சொல்கிறாங்க, என் முடிவும் அதுதான். ஆனால் மீனா நீ இதை என்கிட்ட சொன்ன மாதிரி காமிச்சிக்காத, நீனே உங்கள் மாமாட்ட பக்குவமான நேரத்தில் பக்குவமாக சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டான டயத்தில் தான் சொல்லணும். மாமா வந்து எப்போ கோவப்படுவார் ஏது போடுவார்னு தெரியாது. ஆனால் கோவப்பட்டாலும் கொஞ்சம் நேரம் கழித்து சரியாயிடும் அத்தை, அதுக்கெலாம் வழி வாய்ப்பு இருக்குது. மருந்து தான் இங்கே கதிர் இருக்கானே அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரா அப்படிங்கிறாங்க ராஜி. ஆமாம் உன் வீட்டுக்காரன் தான். உன் வீட்டுக்காரன் என்னத்தை சொன்னாலும் வந்து முதல்ல மாமா கோவப்பட்ட மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் கடைசியில் கதிர் பண்ணது கரெக்டு தான்ன மாதிரி அவர் புரிஞ்சுப்பார். நம்ம இத்தனை விஷயத்த பார்த்துட்ருக்கோம் அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, கதிரை வந்து பிடிக்காத மாதிரியே நடந்துப்பார், ஆனால் வந்து அவர் மனசுக்குள்ளே பிடிக்கும், ஆனால் வெளில காட்ட மாட்டார். அவனும் அப்படி தான். ஆனால் 2 பேருக்கு ஒன்றா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. என் புள்ள இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை அது ஏன் புருஷன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜை பார்த்து அப்படிங்கிறாங்க மீனா. அக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா, என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நீங்கள் எனக்கு மருமக்க மாதிரி இல்லை, மருமக்க மாதிரி நடந்துக்கிடல, ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிறீங்க. அது போக என் தம்பின்னு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, எங்கள் சித்தப்பா அவங்க அப்படிங்கிறப்ப, எனக்கு சித்தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உங்களுக்கும் சித்தப்பா தானே அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான், எங்கள் சித்தப்பா நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைப்போம். அதேபோல் அரசி வந்து எங்களுக்கு வந்து தங்கச்சி மாதிரி தான், சம்மந்தியாக இருந்தாலும் கூட. அதனால் வந்து அவளும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ உள்ள காலத்தில் வந்து நல்ல பையன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் எப்படியாவது நம்ம சித்தப்பாவுக்கு பேசி கட்டி வச்சு நடத்த அப்படிங்கிறாங்க. எனக்கு 100% சம்மதம். ஆனால் என்கிட்ட சொன்னோன்னு சொல்லி யாராவது உங்கள் மாமாக்கிட்ட சொன்னீங்களோ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம், நம்ம உங்கள் சொன்ன சொல்லு கேட்காம இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன உங்கள் மூத்த மருமக தங்கமயிலா? உங்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு உங்கள் கைக்குள்ளே இருக்கிற அன்பு மருமகள் நாங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், என் மருமக்கு மாதிரி நீங்கள் 2 பேரும் தங்கமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே முத்தம் கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, என்னம்மா ஃபோன் அடிச்சு கேட்டியாம்மா சாப்பாடு கொண்டு வரணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, உனக்கு சிரமமாக இருக்காம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வீட்டில் போய் சாப்பிட்டுதோம். இவ்வளோ நாளும் வீட்டில் தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம், கொஞ்சம் நேரம் வீணாக போகும், வியாபாரமாக வீணாக போகும். மதிய நேரத்தில் வந்து சாமான் வந்துட்டு நிறைய பேர் ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்து, அண்ணாச்சி கடையில் நிற்கிறோம், கடையை அடைச்சி போட்டிருக்கீங்களா, எங்களுக்கு சாமான் முடியல வைக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ சாப்பாடு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மதியமும் எங்களுக்கு கேப்பே இல்லாமல் வேலை பார்க்குறோம், நல்ல வருமானமும் வருது, எங்களுக்கு வந்து அலைச்சல் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் கொண்டு வரேன். உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையம்மா அப்படிங்கிறாங்க பாண்டி. எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்குது, நம்ம வீடு முன்னேறி வரணும், வருமானம் வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த எந்த கஷ்டமும் தெரியாது. நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி அது கஷ்டமாக தெரியுமாம்மா? எனக்கு ஒன்றுமே தெரியல. எங்கள் அப்பா அம்மா வந்து அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்கம்மா. நீ போகிற வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும், அதுபோக வந்து அவங்களுக்கு ஒன்றும் நீ விட்டுவிடக்கூடாது, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்றைக்கு உங்கள் பையனை கல்யாணம் முடிச்சனோ அன்றைக்கி நானே முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். நான் தான் மூத்த மருமக, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும், யாரும் எந்த வேலையும் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இழுத்து போட்டு செய்யணும், நம்மளால் முடிஞ்ச வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்மா, உனக்காக தாம்மா நான் சபதம் போட்டு என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சணும்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே நீ கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்மா அப்படி அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்களுக்கு சாப்பாடு வை அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா உங்களுக்கு சேர்த்து நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நானும் சாப்பிட்டோன்னா கல்லாவை யாரம்மா பார்க்குறது, கஷ்டமா அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா, உங்களுக்கு எல்லோரும் நான் பந்தி வைக்கிறேன், பந்தி வச்ச பிறகு யாராவது வந்தாங்கன்னா நானே ஜாமான் எடுத்து கொடுத்துக்கிறேன், விலை மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களே வந்துட்டு
சொல்லிடுங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2, 3 நாட்கள் நிறைய பேர் வராங்க மதியங்கான சாமான் வாங்குறதுக்கு. இன்னும் எல்லாத்துக்குமே சாமான் எடுத்து கொடுக்குறாங்க. வேலைக்கு போகிறோம் பாண்டியன்ட்ட கேட்டு கேட்டு கல்லால் பணத்தை வாங்கி போடுறாங்க. உடனே சொல்கிறாங்க, பாண்டியனே முன்னாடிலாம் மதியம் நீங்கள் கடை அடைச்சி போட்டு போயிடுவீங்க, இப்போ மதியமும் கடை இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குண்ணே, இப்படி மதியம் கடை தயவு செய்து வைங்கண்ணே, ஆத்திர அவசரத்துக்கு சாமான் வாங்குறது ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி நம்ம கடை மதியம் இருக்கும், இது எல்லாமே என் மூத்த மருமக சொன்ன ஐடியா தான். நாங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் ரெஸ்ட்டு போடுவோம் வீட்டில். ஏன்னா அதுபோக வந்து வீட்டிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கணுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பேறியாகவும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி இருக்கிறனால மதியம் கொஞ்சம் கடையை அடைச்சிட்டு திறப்போம். ஆனால் இப்போ வந்து என் மருமக சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுறா. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு தங்குதடை இல்லாமல் கடையை காலையில் திறந்தோம்னா நைட்டு வரை அடைக்கிற வரைக்கும் கடையிலே இருக்கிறோம். நீங்களும் நல்லா ஜாமான் வாங்கணும், இது எங்களுக்கு வியாபாரம் கிடைக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டியன் சாப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா சாப்பாடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கும்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, எலும்புகள்லாம் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி விருந்து சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இனி இவ்வளோ வேலையும் சரியாம்மா, கோமதியோ ராஜியோ மீனாவோ வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களும் ஏதாவது வேலைக்கு சதுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லாமம்மா ராஜி வந்து காலேஜுக்கு போகிறா, சரி படிக்கிறா வைக்கிறா. மீனா வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலை பார்க்குறாங்க ஆஃபீஸில், அவங்களுக்கு உடம்பு முடியல வருவாங்க. அரசியும் காலேஜுக்கு போகிறாங்க. அத்தைக்கும் வயசாயிருச்சு, என்ன நான் சும்மா தானே மாமா இருக்கேன், அதனால் வேலை செஞ்சுட்டு வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீட்டு வேலை பூரா பார்த்துக்கிறேன், இதுலேயும் நீ சாப்பாடு எல்லோருக்கும் சுமந்து கொண்டு கொடுத்து பரிமாறி எங்களுக்கு வந்து இப்படி மதிய நேரத்தில் வியாபாரம் பார்த்து ரொம்ப கஷ்டமா இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே கஷ்டம் இல்லைம்மாம்மா, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சா நம்ம ஏமாம்மா மனசுக்குள்ளே கஷ்டங்கிறது ஒரு வார்த்தை வருது, அது வரவே வராது அப்படிங்கிறாங்க. சரிம்மா எப்படி வந்தம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா நடந்து தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆட்டோவில் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஆட்டோவில் வரலான்னு தான் பார்த்தேன், ஆட்டோக்காரருக்கு ஃபோன் அடித்தேன், அவர் கொஞ்சம் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு நம்ம சாப்பாடு கொண்டு வர நேரம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி நடந்தே வந்துட்டோம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா இப்படி நடந்து வந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காதும்மா, உடம்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது வச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. மாமா ஒன்றுமே ஆகாது, இப்போ என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு போக நேரம் ஆயிடுச்சு மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. சரவணன் வந்து தங்கமயில் எப்போ வருவாங்கன்னு வாசல்லையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆள் கேட்குறாரு, என்னண்ணே அண்ணி இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சிரிக்கிறார் அந்த பையன்ட்ட. உடனே ஓனர், என்ன சரவணா சாப்பாடை வீட்டுக்கு போகிறியா எப்படி அப்படிங்கிறாங்கல்ல. சார் சாப்பாடு என் வீட்டம்மா கொண்டு வந்துருவா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஓனர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பொண்டாட்டி கடைக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா, நானும் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, என் பொண்டாட்டி கடை பக்கம் வந்ததும் கிடையாது, எனக்கு சாப்பாடு கொண்டு வந்ததும் கிடையாது, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் உன் பொண்டாட்டி நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படிங்கிறத நேரில் பார்த்துக்கிட்டு சாப்பாடு கொண்டு வரா பார்த்தியா, எப்பேற்பட்ட பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே தங்கமயில் உள்ளே வந்துடுறாங்க கடைக்குள்ளே. தானே ஓனர் சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு 100 ஆயுசுமா, இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒன்று பெருமையாக, இப்பேற்பட்ட பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், நீ கொடுத்து வச்சோம் தான், நீ வேலை செய்கிற இடத்துக்கு தேடி கொண்டு சாப்பாடு தர, இப்படி இந்த காலத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் புருஷன் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, நானும் தான். இவங்க களைச்சி வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுத்தோம்னா இருக்க இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடச்சிக்கிடும், அதுபோக வேலையும் சிறப்பாக பண்ண முடியும், தான் வேலை பார்க்குற இடத்துலையும் நல்ல பேர் வாங்க முடியும், அதுபோக அவங்களுக்கு ஏதாவது ஓனருக்கு லாபம் இருந்த மாதிரி வேலை பார்க்க முடியும்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்பேற்பட்ட பொண்ணு கிடைக்கும் புருஷன் கொடுத்து வச்சுருக்கணும், எது எப்படியோ சரவணன் சூப்பர் பையன், இப்படி ஒரு பையன் எனக்கு வந்து ஒரு வேலைக்காரனாக கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், எல்லா பொறுப்புமே அவன் தான் பார்க்குறான், ஒரு மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவன் தான் பார்க்குறான், நான் நம்பி தான் விட்டு போகிறேன். ஆனால் வந்து மதியம் மட்டும் வீட்டுக்கு எங்கேயும் போனோம்னா கொஞ்சம் வேறு யார்ட்டையா விட்டு போகும்போது நம்பிக்கை இருக்காது, கல்லாப்பட்டியில் கை வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீ சாப்பாடு கொண்டு தரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சரவணன் எங்கேயே இருந்துக்கிறான், எனக்கும் வருமானம் அதிகம் வருது, அதுபோக சந்தோஷமாகவும் இருக்குமா, ரொம்ப நன்றிம்மா என் சார்பில் அப்படிங்கிறாங்க. ஐயா நாங்கள் தான் நன்றி சொல்லணும், என் வீட்டுக்காருக்கு வந்து இவ்வளோ நாளாக வேலை கொடுத்து அவரை உங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறீங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மைதாம்மா, அவர் வந்து பாண்டியனுக்கு வேணால் பிள்ளையாக இருக்கலாம் பேரளவில், செயலளவில் எனக்கு தான் பிள்ளை, எனக்கு வந்து அவ்வளோ பக்கத்துணையாக இருக்கார். எனக்கு 3 பையங்க வந்து எனக்கு வயசாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்க்க கூட வரமாட்டாங்க. ஆனால் என் பையனுக்கு பையனா வேலை செய்கிறவனுக்கு வேலை செய்கிறவனா எனக்கு கையிலேயே இருக்கிறது வந்து சரவணன் தான். ஆனால் அவன் பொண்டாட்டியும் பக்கத்துணையாக அவனுக்கு இருக்கும்போது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குமா, என் கடை வந்து சூப்பராக வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளில கிளம்புறாரு. அண்ணா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு 2 ஆளுக்கு சேர்த்தாங்க கொண்டு வந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும்மா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே வாங்க அப்படிங்கிறாங்க. என்னை சரவணன்னு கூப்பிட்றாரு. உடனே வேறு வழியெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரவணா நீ ரொம்ப
ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் உத்து பார்க்குறாரு. சரவணன் கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்குது. சரவணா, கல்யாணம் முடிச்ச பிறகு நீ சந்தோஷத்தில் தான் குண்டாயிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் அவன் பொண்டாட்டி சமையலில் தான் நீ குண்டாயிருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம். தங்கமயிலை பார்த்து சிரிக்காங்க. சரி சரி சின்ன சிறுசுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பீங்க, நான் வீட்டு வரையும் போய்ட்டு வந்துருக்கேன். சரவணா, மதியம் கல்லாவில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, உன் பார்வையில் யாரையும் வச்சுக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, கிளம்புறேன் வீட்டுக்கு, போயிட்டு நான் வந்து அண்ணன் 5 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில்கிட்ட பேசிகிட்டே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கடையில் வேலை பார்க்குற தம்பி சொல்கிறாங்க, அண்ணன் நீ கல்லால் இருக்கிறதுக்கு உனக்கு நம்ப மாட்டார், நீங்களா நம்புறீங்களாண்ணே, நஷ்டமாக இருப்பேண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் நம்புகிறேன்டா அப்படிங்கிறாங்க. நான் கல்லால் இருக்கேன், நீங்கள் அண்ணியோட ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. டேய் போங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலில் கையை பிடிச்சி கூட்டி போய் அந்த கடையில் ஒரு முக்கு ஓரமாக நின்றுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. உடனே அந்த கடையில் ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு ஸ்லாட்டுக்கு உள்ளே வந்துடுறாங்க. உடனே இங்கே கல்லால் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சின்ன பேர் இருக்கான். தம்பி உங்களை நம்பி பொருளை வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. இங்கே மேனேஜர் அண்ணா இருக்காங்க, சரவணண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரவணண்ணே அப்படிங்கிறாங்க. யார் அந்த முக்கில் நிற்கிற அவரா அப்படிங்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு பொண்ணுட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணுட்டு ரொமான்ஸ் பண்ணல, அவர் வீட்டம்மா தான் அப்படிங்கிறாங்க. வீட்டம்மா எதுக்கு தம்பி கடையில் கூட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணுறாரு, வீட்டிலே பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணா என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, எங்கே நான் இருந்தவங்க வியாபாரம் கூட நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி தங்கமயில் பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. உடனே அது யார் தம்பி அப்படிங்கிறாங்க. ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மதிய நேரம் ரொமான்ஸ் பண்ணிடுறீங்களா தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணனுக்கு பயங்கர சிரிப்பாயிருது. தங்கமயில் பாதி தூரம் போனோடனே சரவணன் ஃபோன் அடிக்காங்க. தங்கமயில் நீ கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ஆட்டோ விட்டு இறங்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஓனர் திடீர்னு ஒரு வேலையாக வந்துட்டார், கல்லால் இருந்துக்கிறேன்னு சொல்கிறாரு, நீ வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னார். நான் ரெஸ்ட் எடுக்கிறத விட முன்னே வந்து வீட்டில் கொண்டு விட்டுறலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நான் தான் வாடகை ஆட்டோவை கொடுத்துருவேனே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல நீ இறங்கு, நான் பைக்கில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்து வராரு. பைக் எடுத்து வந்தோடனே ஆட்டோ விட்டு இறங்குறாங்க. இறங்கினோடனே ஆட்டோவில் இறங்கின மயிலை ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அதே ஒரு இடத்துல 4-5 ரவுண்டு அடிக்காங்க. இதை செந்தில் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அண்ணே வேலைக்கு போகாமல் இங்கே என்னண்ணே செய்த அப்படிங்கிறாங்க. டேய் வேலைக்கு தான்டா போனேன், தங்கமயில் வந்து சாப்பாடு கொண்டு வந்தா அதான் விட வந்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி ஆட்டோ விட்டு இறங்கினதையும் பார்த்தேன், நீ ஏற்றுனதையும் பார்த்தேன், இதே இடத்துல 4 ரவுண்டு அடிக்கிறதையும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ கடையில் உள்ள பொருளை டெலிவரி பண்ணலையா அப்படிங்கிறாங்க. அண்ணன் டெலிவரி பண்ண தான் வந்தேன், இந்த கால கொடுமையெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தானே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலும் சிரிக்கிறாங்க. சரிண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, நீ முன்னாடி ரொம்ப சோகமாகவே இருப்பேன், இப்போ அண்ணி வந்ததுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரிண்ணே ஹாப்பியாக இருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போகிறாரு. உடனே செந்தில் ஃபோன் அடித்து கதிர்ட்டு சொல்கிறாரு. கதிர் அண்ணன் இப்படி இருக்காண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணன் எனக்கு நீ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எத்தனை நாள் நம்ம சரவணண்ணே வந்து ஃபீல் பண்ணியிருக்க மொட்டை மாடியில், ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியை நேராக கடையில் போய் பழனி மாமாட்ட சொல்லுமான்னு சொல்லிட்டு பழனி மாமாட்ட சொல்கிறாங்க. பழனி யாருடா நம்ம நல்லவனாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நம்ம நல்லவன் இப்படிலாம் பண்ணுவானா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. குமரேசன் யார் நம்ம சரவணனா, அவனா வேலையில் பாதியில் வந்துட்டு அவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு ரவுண்ட் அடிக்கான் அப்படிங்கிறாங்க. அண்ணன் அங்கங்கே ரவுண்ட் அடித்தாலும் பரவாயில்ல, அதே தெருவில் 5 ரவுண்டு 6 ரவுண்டு போகுது, அண்ணி சாப்பாடு கொடுக்க போகிறது இதுதான் போல், தினம் இப்படி தான் நடக்கும் போல், நான் நீ தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதானே கேட்டேன், இந்த பிள்ளை வந்து தினம் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டுருக்கா, ஓஹோ வார வழியாக தான் நம்மளுக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கேட்குறாரு, என்ன சவுண்டு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல பாண்டியா, சரவணனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்னமாம்மா, அவன் கெட்டிக்காரன், 2வது அவனுக்கு கிடச்சிருக்கு பொண்ணு என்ன சாதாரண பொண்ணா, சூப்பர் பொண்ணு கிடச்சிருக்கு, கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள், நேரத்துக்கு சாப்பாடு சுமந்து கொண்டே கொடுக்கா. இந்த கோமதி நான் கல்யாணம் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்கள், மாமா ஒரு நாள் இந்த கடை பக்கத்தில் வந்தது கிடையாது, வச்சது கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே குமரேசன் சொல்லுவாங்க, நீ தானப்பா பொம்பளை ஆளுக்கெல்லாம் கடைக்கு வரக்கூடாது, என்னது வேணாலும் கேளுங்க நான் வாங்கி கொண்டு போடுதேன், பொம்பளை ஆளுக்கு இந்த கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதான் வராமல் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. தங்கமயில்ட்டையும் இதே தான் சொன்னேன், அந்த பிள்ளை கொண்டு வரலையா, மனசு இருந்தால் செய்யலாமாம்மா, மனசு வேணுமாம்மா அப்படிங்கிறாங்க. பாண்டியா மனசு இல்லாமையா இத்தனை பிள்ளையை பற்றி ஏமோ வளர்த்துருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்களே அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா அதுதான் எங்கள் அம்மாவை இப்படிலாம் குறை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, எங்கள் அக்கா வந்து மச்சானுக்கு ஓகேவே சொல்லிக்கக்கூடாது, இப்போ ஓகே சொன்னதுனால எங்கள் அக்காவுக்கும் டேமேஜ் ஆகுது, என் வாழ்க்கையும் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னப்பா டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க பழனிகிட்ட குமரேசன். இல்லை எங்கள் மச்சான் வந்து பையங்களுக்கு பூரா கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரு, மச்சினை ஒரு குழந்த மாதிரி
நம்ம கூடயே வந்தானே, காதல் கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கூடயே இருக்கானே, சப்போர்ட்டாக இருக்கானே, குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கானே, அப்பேற்பட்ட தங்கத்துக்கு மச்சினனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும், அவனுக்கும் காலகாலத்தில் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும், எங்கள் மச்சானுக்கு தோணியிருக்கா பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி மிமிக்ரிலாம் பண்ணி பேசுத அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா, ஏதாவது சொல்லி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொல்லுங்கள், எனக்கும் வயசாகுதில்ல, நானும் இவ்வளோ நாள் தான் நல்ல மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் வந்து முரட்டு சிங்கல்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே இருக்க முடியுமாடா, நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைய நீங்கள் எல்லாருமே நான் பார்த்து தான் பிறந்து வளர்ந்தீங்க, நீங்களே கல்யாணம் முடிச்சு நாளைக்கு பிள்ளை குட்டியோடு இருப்பீங்க, நான் மட்டும் மொட்டை மாடியிலே ஒத்த வருஷம் நான் படுக்கட்டுமா அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சரி மாமா, மொட்டை மாடியில் ஒரு ரூம்பை கட்டிடுவோம், உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. மருமகனே, ஒன்று உங்கள் அப்பா பார்த்து பொண்ணு கட்டி வைக்கணும், இல்லை நீங்கள் பார்த்து பொண்ணு கட்டி வைக்கணும். இந்த மாமன் என்ன செய்வேன், என் காலத்தை பூரா இந்த மச்சான் கடையிலே ஓட்டிடுவோம் போல், காலையில் வரேன், நைட்டு தான் வெளில போகிறேன்னா எந்த பொண்ணை பார்க்குறது வைக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்கிறாரு, டோர் டெலிவரிக்கு போய் பொருள் கொடுக்க அங்கே கூட ஒரு பொண்ணு உனக்கு சிக்கலையா அப்படிங்கிறாங்க. எல்லா பொண்ணுமே அங்கிள்னு கூப்பிடுது சித்தப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. செந்தில் சிரிக்கிறத பார்த்தோன்னே பாண்டியன் சொல்கிறாங்க, கடையில் இப்படி சிரிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, 4 நாள் வருவாங்க போவாங்க, மாமா நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க, நான் வெளில போய்ட்டு வரான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, தாத்தா நல்ல வேலை உங்கள் மருமகன் கிளம்புனாரு, அப்பா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னத்தை ஃப்ரீயாக இருக்க போகிற, கல்லால் போய் இருக்க போகிற என்ன, அதில் வாரம் 2 பொரி வரும், அதையும் பார்க்கணும், பழனிக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், அதுக்கு நம்ம தான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. தாத்தா நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. என்ன செய்வான், கடிச்சா தின்றுவான், எப்படியாவது நம்ம பழனிக்கு கல்யாணம் முடிச்சு தான் வைக்கணும், அவன் வந்து வாலிய பையன் தானே, எப்படியா பண்ணி வச்சா நல்லது தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் தாத்தா பண்ணி தான் ஆகணும், நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நானும் வந்து சாமான் டெலிவரி பண்ண போகிறோம்ல மளிகை சாமான், அதுக்கு எங்கேயாவது பொண்ணு கிடைக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. டேய் மருமகனே, அங்கெல்லாம் பொண்ணு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்ல முடியாதா, 4 புரோக்கர் உங்கள் அண்ணனுக்கு பார்த்தோம் பாரு, கல்யாண புரோக்கர், அந்த மாதிரி ஆளாக பார்த்து ஷூட் பண்ணால் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. மாமா உங்கள் அழகுக்கும் அறிவுக்கும் சூப்பர் பொண்ணு கிடைக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியாடா கிடைக்குமா, அழகாக தான் இருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கையில் ஒரு ஃபேன் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன கண்ணாடி எடுத்து பார்க்குறாரு. ஆமாம் என்ன, நானும் வயசாகிட்டுன்னு நினச்சேன், மாமா அழகாக தான் இருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே குமரேசன் சிரிக்காங்க, ஏய் நீ நல்லா தான் இருக்கப்பா, அதை பற்றி ஒன்றுமே இல்லை, ஒரு ஆள் சாமான் கேட்டு வந்திருக்கு பாரு, சாமான் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. மேலே குளிக்கிற சோப்பு கொடுங்க, 2 உப்பு சோப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உப்பு சோப்பா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு குமரேசன் சொல்கிறாங்க, உப்பு சோப்புன்னா துணி கூட சோப்புப்பா, 2 சோப்பு கொடு அப்படிங்கிறாங்க. கம்பெனி சோப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிறாங்க. ஸ்டாண்டர்டான கம்பெனி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டாண்டர்டான கம்பெனி கொடுக்குறாங்க. பழனி, இதெல்லாம் தெரியாமல் தான் இவ்வளோ காலம் மளிகை கடையில் இருக்க போல அப்படிங்கிறாங்க. என்னையை எங்கே நீங்கள் உருப்படியாக கடையில் வச்சிங்க, என்னையை டோர் டெலிவரி பண்ணுங்கள், அங்கே போங்க, வடக்க போங்க, தெற்க போங்கன்னு சொல்லி மச்சான் அனுப்பிவிடுவார், நான் அங்கேருந்து கம்பை சுற்றிட்டு கிடப்பேன், இதான் நடக்கும். இன்றைக்கி தானே வந்து பொருள் எடுத்து கொடுக்க சொல்லுதேங்க, அதுவும் மச்சான் இல்லைன்னா, மச்சான் இருந்தால் என்னையா கொடுக்க சொல்லுவார், இன்றைக்கி வந்து அப்படித்தானே வளர்த்துருக்காரு. அப்போ இப்பேற்பட்டவனுக்கு எப்படி பொண்ணு பார்க்க சொல்லுங்கள், என்ன செய்தான் மாப்பிள்ளை வந்து என்ன செய்தார்னு கேட்டால் பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை மச்சானுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வந்து பொண்ணு வந்து உங்கள் மச்சானுக்காக பார்க்கும், உனக்கு தானே பார்க்கும், எதையாவது தொழில் பண்ணுற மாதிரி சொன்னால் தானே பொண்ணு வீட்டில் 4 பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்மை தான், பொண்ணு வீட்டுக்காரனும் அது செய்தாங்களா இது செய்தாங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னா லவ் பண்ண பொண்ணாக இருக்கும் நம்ம உண்மைகளை தெரிஞ்சு. மீனா பாருங்கள், இந்த கடையில் எனக்கு சம்பளமே இல்லாத வேலைக்காரனாக இருக்கேன், ஆனால் என்னையும் விரும்பி கட்டியிருக்கா, அவள் ஒரு அரசு ஊழியர் அப்படிங்கிறாங்க. மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் செந்தில், அதே மாதிரி எனக்கு அரசு ஊழியர்லாம் எனக்கு வேண்டாம் மருமகனே, எனக்கு வந்து என்னை கண்கலங்காமல் காப்பாற்ற ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சிரிக்கிறாங்க, என்ன கண்கலங்காமல் பொண்ணு வேணுமா, அந்த பொண்ணு உழைப்பில் தான் நீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிய அப்படிங்கிற. இல்லை என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டதுக்கு அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வந்துடுறாரு. உடனே பேச்சன் பாட்டிடுறாங்க. உடனே 2-3 ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆர்டர் கொடுக்காரு. இதெல்லாம் கொண்டு கல்யாண மண்டபத்தில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, இதெல்லாம் பைக்கில் வச்சு கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இவ்வளோ ஜாமான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஆட்டோ பிடிச்சா அதுக்கு ஒரு வாடகை கேட்பான், பைக்குனால் நம்ம காலையில் என்ன போட்டிருப்போம், 4-5 ரவுண்டு அடி அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியே இல்லாமல் 5-6 ரவுண்டு பைக்கில் ஜாமான் எடுத்து கொண்டு இறக்குறாங்க. அப்போ கல்யாண மண்டபத்துக்காரங்க கேட்காங்க, தம்பி உங்கள் அப்பா இன்னும் திருந்தலையா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த கஞ்சத்தனத்தில் கொஞ்சம் கூட மாற மாட்டுறாரு, இது ஒரே ஆட்டோவில் அவ்வளோ ஜாமான் வந்துருந்துச்சா, உனக்கும் வேலை கம்மி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சேர்ந்து நினைக்காரு, எங்கள் அப்பா எப்படி திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனாச்சு நான் தான்
கொண்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போகணுன்னு சொன்னாங்க. நான் தான் இப்படி வந்துட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவா அப்படிங்கிறாங்க. நம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலுக்கு மனசில் சிரிப்பு வந்துடுது. நம்ம அப்பாவை பற்றி ஊர் உலகத்துக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு வராங்க. நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ பழனியும் குமரேசன் அங்கிள் வந்து ரொம்பவே சிரிக்கிறாங்க. நம்ம பாண்டியனை தான் யார் மாற்ற முடியும்? உங்கள் அம்மா அந்த பிறகு மாறினானா மாறலை, அவன் எல்லாரையும் மாற்ற தான் செய்வான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே கோமதி கேட்குறாங்க, ஏம்மா நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கம்மா, ஏன் நீ இப்படி அடம் பிடிச்சிட்ருக்க? சாப்பாடு கொண்டு போய் தான் தீருவேன்னு சொல்லிட்டு, உனக்கு கொண்டு போகணுன்னா உன் புருஷனுக்கு ஆசைப்பட்டு கொண்டு போ, நீ எதுக்கு கடைக்கு கொண்டு போயிட்டுருக்க வச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, மாமா வந்து சாப்பாடு கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் யாரை பேச்சு கேட்கணும்? மாமா பேச்சை கேட்கணுமா, உங்கள் பேச்சை கேட்கணுமா? அந்த வீட்டில் வந்து மாமா முக்கியமா, நீங்கள் முக்கியமா அப்படின்ட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதான் தான் கேட்குறேன், நீங்கள் வந்து நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மாமாட்ட சொல்லிடுங்க. மாமா வந்து என்கிட்ட நீ சாப்பாடு கொண்டு வர வேண்டாமான்னு சொன்னால் நான் கொண்டு போகல அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதி ரொம்பவே ஷாக்காக நிற்கிறாங்க. அப்போ மீனாவும் ராஜும் வராங்க. என்னத்தை அரண்டு பிடிக்கிங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லடி, அவள் பேசுகிறத பார்த்தாலும் எனக்கே பயமாக இருக்குது. சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வந்தா, ஏம்மா அப்படி பண்ணுற? அவங்க தான் சாப்பிட வரேன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் வீணாக அலைஞ்சிட்டடாக்கன்னு கேட்டால், மாமா சொல்கிறாங்க நான் கொண்டு போகிறேன், நான் கொண்டு போகக்கூடாதுன்னா மாமா கொண்டு வர வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்க. நான் சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டா போல அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்களா அத்தை, அவங்க அத்தையான்னு சொல்லி எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க மீனா. என்னடி சொல்கிறேன், இங்கிலீஷில் சொன்னால் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு குழப்பமாக இருக்க அத்தை, நீங்கள் தான் வந்து அத்தையான்னு சொல்லிட்டு, நான் தானடி உங்களுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. அதை தங்கமீன் நினைக்கலையே அத்தை, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கவே மாட்றாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், கேட்க மாட்றான், இன்றைக்கி வரட்டும், அவரையும் நான் சொல்ல வச்சுருந்தேன் அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லா வேலையும் முடிஞ்சு நைட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ரொம்பவே பழனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நீ என்னடா பழனி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லைக்கா, குமரேசன் சித்தப்பா சொன்னார், சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகும்டா அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வதிச்சார், அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கோமதி நினைக்கிறாங்க, நம்ம தம்பிக்கும் கல்யாணம் ஆசை வந்துருச்சு, சீக்கிரம் கண்டிப்பாக அரசிக்கும் அவனுக்கும் பண்ணி வச்சிடணும். எப்படியாவது நம்ம மீனா சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கார்ட்ட பேசி ஒழுங்கு பண்ணிட்டோம்னா சீக்கிரம் அவனும் ஒரு குடும்ப குட்டி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறாங்க கோமதி. இப்படி இருக்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி துண்டட்டுவா அப்படிங்கிறாங்க. அதனால் குளிக்கிறாங்க. என்னங்க இன்றைக்கி கடுமையான வேலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ரொம்ப இதாக இருக்குது, தங்கமே நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னுட்டுருக்காங்க. கோமதி ஏற்கனவே கடுப்பாக இருக்காங்க கோமதி மேலே. கோமதிக்கு தங்கமேன் மேலே சரியான கடுப்பு. இந்த சூழ்நிலையில் தங்கமேல பெருமை பேசணுன்னா என்னங்க என்ன செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை, மதியம் அந்த பிள்ளை சாப்பாடு எவ்வளோ தடப்படலாம் கொண்டு வந்துச்சு பார்த்தியா, விருந்து சாப்பாடு மாதிரி, அதை நீ சாப்பிட்டு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சாப்பிட்டேன், நான் அதை மாதிரி ஒரு நாள் பண்ணி தந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணி தந்திருக்க, ஆனால் அவ்வளோ ருசியாக பண்ணி தரல, அதுபோக இவ்வளோ அன்பாக நீ என்னைக்கு பண்ண? ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ பிள்ளை பெற்று வளர்த்துருக்கேன், இவங்களெல்லாம் நல்லா பார்த்துட்ருக்கேன், உங்களெல்லாம் நல்லா பார்க்கல, ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல கோமதி, நீ ஒரு நாளும் கடை பக்கத்தில் வந்தது கிடையாது, நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. 30 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 30 வருஷத்தில் நீ கடைக்கு எத்தனை வாட்டி வந்திருக்க அப்படிங்கிறாங்க. 3 வாட்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. 3 வாட்டி வந்திருக்க, 10 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்க, சரியா? ஆனால் அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் கூட ஆகலை, எவ்வளோ வேலை செய்து பார்த்தியா? இங்கேருந்து சமைச்சு கொண்டு கடைக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், பரிமாறுறதா இருக்கட்டும், கடையில் வியாபாரம் பார்க்குறதா இருக்கட்டும், அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. உடனே கோமதி மனசுக்குள்ளே அப்படி புலம்புதாங்க. அப்படி போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாம் தான் அவ செய்தா அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற அப்படிங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்படி அந்த பிள்ளை எல்லா வேலையும் செஞ்சு இது பண்ணிகிட்ருக்கு. அந்த பிள்ளையால் நம்ம கடையில் அதிக வியாபாரமும் ஆகுது. மதிய நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால நிறைய கஸ்டமர் வருத்தப்படுதாங்க. மதிய நேரம் அவங்க கடையில் வந்து நண்டா நீங்கள் கடையை அடைச்சி போட்டு போயிடுறீங்க, சாயந்தரம் லேட்டாக வந்து துறைக்கிங்க, 4 மணிக்கு கொண்டு வந்து துறைக்கிங்க, எங்களுக்கு சாமான் வாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, காலைல திறக்கும், நைட்டு அடைக்கும், வருமானமும் கூட ஒரு 5000 10,000 வருது. இந்த வீட்டுக்கு அது நல்லது தானே, இந்த ஸ்ரீதேவியால் தானே இது வருது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த மூதேவியால் தான் இப்படி வருது. என்னது? இல்லை அந்த ஸ்ரீதேவியால் தான் வருது அப்படிங்கிறாங்க. உடனே சரி வா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே பாண்டியன் ரூமை தட்டிக்கிட்டு காப்பி கொண்டு வராங்க ரூமுக்குள்ளே. பாண்டியன் வந்து சட்டை போடாமல் படுத்து கிடக்காரு சாரத்தோட. உடனே ஏம்மா நீ காலையிலே காப்பி குடிச்சிக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் வந்து தூங்கி எழுந்திரிச்சோடனே காப்பி குடித்தது நல்லது, அசந்து வேலை பார்க்குறவங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க.
கோமதிக்கு மேலும் கடுப்பாகுது. இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா? அவரு அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணி படுத்து கிடக்காரு. ஏன் கதவை வந்து தட்டாமல் கூட அவள் பாட்டில் திறந்துக்கிட்டு உள்ளே வரா. இவரும் வெக்கமே இல்லாமல் வாங்கி குடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அத்தை உங்களுக்கு காப்பி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னால தான் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே கொண்டு வராங்க. உடனே கோமதி பார்த்தியா விடிஞ்சு விடியாமல் அந்த பிள்ளை எழுந்திரிச்சி காப்பியை போட்டு வச்சு அதையும் வீடு ரூம் தவறாமல் கொண்டு கொடுத்து இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இந்த காலத்தில் இருக்க தான் செய்யுதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இப்படிப்பட்ட பிள்ளை வந்து ஒரு சில பிள்ளை தான் இருக்குது, எல்லா பிள்ளையும் இப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லது அவர் புரிஞ்சுக்க மாட்டேக்கார, அவளும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க கோமதி தங்கமயில் மேலே. இப்படியா இருக்கும்போது காலையில் சமையல் பண்ணி வச்சுட்றாங்க. சமையல் பண்ணிங்கன்னா தம்பி வாங்க வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் தம்பி நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, பழனி சித்தப்பா நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, மாமா நீங்களும் சாப்பிடுங்க அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவசரமாக கூப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா காலையில் நீங்கள் கடையை திறந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வியாபாரம் நிறைய ஆகும்ல, நேத்தானே சொன்னீங்க நான் வந்து மதியம் சாப்பாடு கொண்டு வரதுனால உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகுது வருமானம் வருதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் அதுவே நீங்கள் காலையிலே 7 மணிக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அதிக வியாபாரம் ஆகலாமாம்மா அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே செந்தில் ஷாக்காகி நிற்கிறாங்க, பழனி ஷாக்காகி நிற்கிறாங்க. கோமதிக்கு ஓவர் கடுப்பு. என்னடா இவ ஓவராக பண்ணிகிட்ருக்கா, மதியம் சாப்பாடு கொண்டு போவாதன்னா கடைக்கு கொண்டு போயிட்டுருக்கா, அவன் புருஷனுக்கு மட்டும் கொண்டு போமா மற்றவங்களாம் கொண்டு போக வேண்டாம், செந்தில் வந்து மதியம் ரெஸ்ட் எடுப்பான், பழனி வந்து ரெஸ்ட் எடுப்பான்னு கேட்க மாட்டேக்கா. இப்போ என்ன விடிஞ்சு விடியாமல் சாப்பாடை கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டு கடைக்கு சீக்கிரம் போங்க, கடையை திறங்கன்னு கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தங்கமீன் நினச்சிட்ருக்க, அவங்க எந்த டயத்துக்கு போவாங்களோ அந்த டயத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி உன் வாயை கொஞ்சம் மூடு, தங்கமயில் சொல்வதில் என்ன தப்பு இருக்குது, காலையிலே கடை திறந்தா நம்மளுக்கு வியாபாரம் வரதான் செய்யும், சரி வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பிட வைக்காரு. பழனிக்கு இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமாம்மா அப்படின்னு சித்தப்பா வேண்டாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. நீ இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்ப, சாப்பிடலையோ காலையில் 7 மணிக்கு கடை திறந்துடணுமா அப்படிங்கிறாங்க. மச்சான் 7 மணிக்கு திறந்தால் எந்த கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ரெகுலராக திறந்தால் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்காங்க. வேறு வழியே இல்லாமல் செந்திலும் பழனி சித்தப்பாவும் பழனியும் கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாங்க மீனா அவருக்கும் கோமதிக்கும். உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, மதியம் தான் சாப்பாடு கொடுத்து அவங்க ரெஸ்ட் இல்லாமல் ஆக்குனாங்க, இப்போ என்னன்னா விடிஞ்ச உடனே கடைக்கு போகணுங்கிறாங்க, எப்படி முடியும்? கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கூட 10 மணிக்கு போய்ட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் மளிகை கடை அப்படி இல்லை, காலையில் திறந்தாங்க அப்படின்னா நைட்டு தான் அடைப்பாங்க. அப்படி அடையும் போது வந்து கொஞ்சம் லேட்டாக திறந்தாலும் கூட ஒரு 8 மணிக்கு போய் திறந்தா கூட 1 மணி நேரமாக ரெஸ்ட்டு கிடைக்கும். இவங்க என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, 7 மணிக்கே திறக்கணும்னு வைக்காங்க அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. ஏம்மா உங்கள் மாமா வந்து 9 மணி தான் கடை திறப்பார், இப்போ என்னென்னா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கா, போகிற பக்கம் பார்த்தா 7 6 ஆயிரும் போல், 6 5 ஆயிட்டுன்னா பெரிய சங்கடம் தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை என் வீட்டுக்காரரும் கொஞ்சம் வயசுக்காரர் தான், அவரும் காலகாலத்தில் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் பிள்ளை குட்டின்னு வேணும்ல அத்தை அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதாம்மா பயமாக இருக்குது, இந்த பிள்ளை பண்ணது மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா அவனுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது, காலைல 7 மணிக்கு போவான், 11 மணிக்கு வரான்னா அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஆசை பாசமாக பேச தான் முடியுமா, இல்லைன்னா சந்தோஷமாக தான் இருக்க முடியுமா, நல்லது கெட்டது தான் பண்ண முடியுமா, அந்த பிள்ளை இப்படி பண்ணுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை இன்னும் நீங்கள் தாமதிக்காதங்க, நீங்கள் ஒரு 2 கொடுப்பு கொடுத்தா தான் சரி வருவாங்க அந்த தங்கமயில் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஆமாத்த இது வரைக்கும் நான் வந்து அவங்கள அக்கான்னு கூப்பிட்டேன், அவங்களுக்கு இன்னும் நான் மரியாதையை கொடுக்க மாட்டேன், தங்கமயில் தான் கூப்பிடுவேன், பாருங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, சாப்பாடு நீங்கள் கொண்டு போகாதங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறது கிடையாது, அது போக வந்துட்டு மாமாட்டையும் எதையாவது ஏட்டி கூட்டி சொல்கிறது, இப்படியே நடந்துகிட்ருக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் அப்படிங்கிறாங்க கோமதி. இதை பார்த்தோன்னு மீனா ஆகா இன்றைக்கி கலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே என்னத்தை அப்படிங்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் நினைக்கலையே அப்படிங்கிறாங்க. இப்படி நீ 7 மணிக்கே கடை திறக்க வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அப்படி வேறு என்னத்தை சொல்லிட்டேன், 7 மணிக்கு கடை திறந்து நமக்கு வருமானம் இருந்தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் வராங்க, அம்மா காலையிலே கடை திறந்து நல்லது தானே, வருமானம் இருந்தானே தங்கமயில் சொல்லியிருக்கா, தங்கமயில் சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பொண்டாட்டி தான் நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, காலையிலே கடை திறந்தா லாபம் தானே, அதான் அவள் சொல்லிகிட்ருக்கா, நம்ம வீடு நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கா, அவள் சொல்லுறதுல வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது, நம்ம அதே இதுக்கும் அவளை சத்தம் போட்டுட்ருக்கீங்க, அவளெலாம் நம்ம சத்தம் போட்டு வேலை வச்சுக்காதீங்க அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி எல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க, என்னடா நீ இப்படி பேசுகிற, நீ என்ன வந்து ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து தப்பாக பேசலை, உள்ளே தான் சொல்கிறேன், அவள் வந்து நன்மைக்கு தான் சொல்கிறா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிடா நான் ஒன்றும் சொல்லலை பொண்டாட்டி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மதிய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கடைக்கு கொண்டு போய் ரெடி பண்ணுதாங்க. அப்போ ரெடி பண்ணும்போது மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை மீன் குழம்புலாம் கடைக்கு கொண்டு போனால் நல்லா இருக்குமா, அங்கே அந்த வாடை அடிச்சிச்சின்னா கடைக்கு வரவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்,
இதெல்லாம் வந்து அசைவமோ ஏதோ ஒன்று வீட்டில் வச்சு சாப்பிட்டு கடையில் போனால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்லேயும் மளிகை கடைலாம் வச்சுருந்துருக்காங்க, போயிருக்காங்க, பெரிய அளவில் தொழில் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடையில் போய் மீன் குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்புலாம் அங்கே சாப்பிட்டா ஒரு மாதிரி வாடை அடிக்கும். கடையும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் வாடை அதிகமாக அடிக்கும் அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. உடனே கோமதி போகிறாங்க. தங்கமயில் இங்கே பாரு, இவ்வளோ நாள் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருந்தேன், நான் எவ்வளவோ சொன்னேன் நீ கேட்கல, ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நீ கொண்டு போகக்கூடாது. மீன் குழம்பு வச்சுருக்கேன், மீன் குழம்பு வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க கையில் வந்து அந்த வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ஒரு பவுடரையோ போட்டு போவாங்க. ஆனால் நீ கடையில் கொண்டு சாப்பாடு கொடுக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, அது வாடை அடிக்குமா, நல்லா இருக்காது, சாப்பாடு நீ கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் எதுக்கு இப்படி தடை பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் சாப்பாடு கொண்டு போகிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொண்டு போக வேண்டியதானே அத்தை அப்படிங்கிறாங்க. நான் கொண்டு போகணுமா? அவங்க தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்களம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நேரம் வீணாக வந்தாலும் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ அதை தான் பார்க்குற, அந்த கடைக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் மறுபடியும் ஃபோன் எடுத்து நேராக பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஃபோன் அடித்து, மாமா நான் சாப்பாடு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அத்தை வந்து நீ கடைக்கு சாப்பாடே கொண்டு போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு சரியான கடுப்பாயிருது. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வராங்க. கோமதி நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த புள்ள வந்து அக்கறையில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வரா, நீ சாப்பாடு கொண்டு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாமல் அவளை சொல்லுது நீ யார் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அங்கே கடையில் எவ்வளோ வேலை நடக்குது, அவ்வளோ வேலைக்கும் பொறுப்பான பிள்ளையா அந்த பிள்ளை இருந்து சாப்பாடு கொண்டு கொடுத்து பரிமாறி அங்கே வியாபாரத்தையும் பார்த்துட்டு சரவணன் சாப்பாடு கொண்டு போகிறான். அந்த பிள்ளைய அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு கொண்டு போகிற பிள்ளைய நீ கொண்டு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது விருப்பத்தில் தானே வருது, அதுக்கு முடியலன்னா அது வேறு விஷயம். நீ கொண்டு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் வீட்டில் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கும்போது உனக்கு வந்து ஒரு வேலை செய்யாமல் இருக்குது வந்து உனக்கு இருக்க முடியலன்னா அப்போ நீ வா கடையில் வந்து வியாபாரத்தை பாரு அப்படிங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி பேசுகிறது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இரு, இந்த வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளும் கெடுத்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போயிடுறாரு. தங்கமயில் பார்த்தீங்களா தான் அப்படின்ன மாதிரி ஆவணத்தில் ஒரு மாதிரி முடிச்சுட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. சரவணனும் சாப்பாடு கொடுத்து திரும்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதிக்கு பயங்கர காண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை இனிமேலும் தாமதிச்சா வந்து நல்லாவே இருக்காது, தங்கமயில் வரட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு பேசுங்க, என்ன இப்படி பேசுவீங்கன்னு கேட்கேன், அது ஏதாவது ஏட்டி விட்டு பேசும், நீங்கள் என்ன இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பூசை கொடுத்தா தான் சரி வரும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே தங்கமயில் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன தங்கமயில் சாப்பாடு கொடுத்து வந்தீங்களா அப்படிங்க. ஆமாம் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே இவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, அத்தையும் இப்படி எடுத்து தான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தையும் நான் என்ன எடுத்து பேசினேன், மாமா தானே அந்த வீட்டில் மெயின், அதனால தான் மாமாட்ட தான் முடிவெடுக்க சொன்னேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வராங்க. என்னடி மெயின் சைடுன்னு பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு என் புருஷனுக்கு சண்டை எடுத்துட்டு விட்டுருக்கியோ, இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காரு அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, அதுதான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா அவ்வளோதான், மூக்கெலாம் உடஞ்சி போயிடும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா மாமாட்ட நான் உடனே எதுவும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. மாமாட்ட சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. சொல்லுடி சொல்லு, என் புருஷன் எனக்கு என்ன சொன்னால் நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு சப்போர்ட்டாக என் பையங்க இருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை காலையில் என் வீட்டுக்காரர் உங்களுக்கு எதிராக பேசலையா, அது மாதிரி பாருங்கள், இந்த வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து போகிறாங்க. என்னத்தை நீங்கள் வந்து அவங்கள நெருக்கடி பண்ணலான்னு பார்த்தா அவங்க உங்களை நெருக்கடி பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அதாண்டி எனக்கு தெரில, எதையாவது என் வீட்டுக்கார்ட்டி சொல்லி என்னைய வரையும் பிரிச்சுருவாளோ அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன சின்ன திருசா, மாமா அவங்கள விட்டா கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதை விட்டு கொடுக்க மாட்டார், ஆனால் இவன் பேசுகிற பேச்சே சரியில்லையே, இந்த வீட்டில் வந்து வாழந்த மாதிரி தெரியல, இந்த வீட்டை நாளாக பிரிச்சுருவாளோ அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க ஏதோ ஒரு முடிவாக தான் தங்கமயில் வந்திருக்காங்க, அதனால் வந்து அவங்க சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் சரவண மாமா சொன்னால் மட்டும்தான் நடக்கும், நம்ம நாளைக்கு காலையிலேயே நம்ம சரவண மாமா கூப்பிட்டு பேசி இது ஒழுங்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதான் சரி, வேறு வழியே இல்லை, சரவணனை பார்த்து தனியாக பேசணும், பேசிட்டு இருந்தால் தங்கமயில் வந்து யாருக்கும் சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடணும், இவகிட்ட பேசினாலும் கேட்க மாட்றான், கொண்டு போய் ஏதும் தீருவாங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன்ட்டே காலையில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. சரவணன் வந்து தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ சாப்பாடெலாம் கொண்டு போகணும், அவங்க மதியம் வந்தால் தான் ரெஸ்ட்டு கிடைக்கும், அதனால் நீ சாப்பாடு கொண்டு போனால் அவங்க ரெஸ்ட்டு கிடைக்காது வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எந்த பேச்சுமே பேசாமல் நின்றுருந்தாங்க தங்கமயில். சரி அப்போ போக மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு போயிடுறாங்க. வழக்கம் போல் தங்கமயில் வந்து சாப்பாடை வச்சுக்கிட்டு கடைக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு பயங்கர கடுப்பாயிருது. தங்கமயில் நெல் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அத்தையா, நீ நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உன் புருஷனும் சொல்லியிருக்கான், அவளை சொல்லியிருக்கான், இதை கேட்காம ஹோட்டலில் கொண்டு போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த வீட்டில் வந்து யார் முக்கியம்னு எனக்கு தெரியும், உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ கோமதிக்கு சரியான கோவம் வந்துடுது. இனி என்ன நடக்கும் இந்த கோமதி வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.